தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இங்க இருக்க என்டிஏ கூட்டணி இருக்கிற அனைத்து தலைவர்களுடைய மனசு இருக்க விஷயமே இதுதான். அமித்ஷா அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயமும் இதுதான். காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா தீவிர முயற்சி செய்தது. ஆனா கடைசி வந்து பாத்தீங்கன்னா திமுக கூடயே வந்து சோனியா காந்தி அவர்களுடைய கட்டளைப்படி திமுகவுடன் தான் நம்ம கூட்டணி போகின்றனால விஜய் அவர்களே அப்பயும் விட்டாங்க. ஆக கம்யூனிஸ்டுகள் இருந்து அனைத்து கட்சிகளுமே கூட்டணிக்கு வரோம் சொல்லி கடைசியில எந்த கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு போகாம நம்ம பொட்டில முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில போயிட்டு வந்து ஐக்கியமாயிட்டாங்க. ஆக விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்து விடப்பட்டார் என்பதுதான் உண்மை. விஜய் அவர்கள் சேர்த்தா விஜய் அவர்கள் 10 சீட்டும் 15 சீட்டும் வாங்கிட்டு வந்து கூட்டணிக்கு போவாராங்க? முடியாது. 25 சீட்டு வந்து வாங்கிட்டு போய் கூட்டணிக்கு போவாராங்க? போக மாட்டாரு. அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு 50 தொகுதியாவது வந்து வாங்குவார் இல்லைங்க. இங்க இருக்கிற பவன் கல்யாண் மூலமாக தமிழக பாஜகவும் சரி டெல்லி பாஜகவும் சரி சேர்ந்து தீவிரமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாட்களாக முயற்சி எடுத்து வருகிறார்கள். அமமுக, பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்தாரோ அதே மாதிரி வந்து விஜயும் உள்ள கொண்டு வர வைக்கிறதுக்கு அனைத்து வகையிலையும் வந்து பார்த்தா முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட 90% வந்து பார்த்தா முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியாகிவிட்டது. கூட்டணி உறுதியாகிருச்சுன்னா அதான் திமுக கூட்டணியும் உறுதியாயிருச்சுங்க. அதிமுக கூட்டணியும் உறுதியாயிருச்சு. வேற 3வது அணியும் கிடையாது. விஜய் தனிச்சு நிக்க போறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிப்பீங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசியலை இந்த 2026 எலெக்ஷன்ல புரட்டி போடும் விதமாக கிட்டத்தட்ட டெல்லி தகவலின்படி 90% வந்து கூட்டணி உறுதியாகி விட்டது. யாருடன் என்றால் என்டிஏ கூட்டணிக்குள் உள்ளே வரப்போகும் விஜய் அவர்கள். உண்மையிலேயே இது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக தான் இந்த 2026 தேர்தலானது இருக்க போகிறது. ஏன்னா முதல்ல வந்து விஜய் அவர்கள் கூட்டணி போக வேண்டிய கட்டாயம் என்னங்க இருக்கு? அவருக்கு தான் செல்வாக்கு இருக்கே. எந்த ஊர்ல போனாலும் வந்து அவருக்கு கூட்டம் கூடுதே. எந்த ஊர்ல போனாலும் வந்து அவருக்கு உண்டான ரசிகர்கள் பட்டாளம் அதிகமாக இருக்குதே. அவர் ஏன் கூட்டணிக்கு போக வேண்டிய கட்டாயங்கள் இருக்கு? அவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய எல்லாமே இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாமே அவருடைய ரசிகர்களுடைய மத்தியில தான் வந்து பேசப்படுதே தவிர பொதுமக்கள் மத்தியில் இன்னும் வந்து கருத்து வரவில்லை. ஏன்னா நீங்க 18 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள இருக்கிற அந்த பருவத்தினர் மட்டும்தான் அந்த அவருடைய விஜயோடைய கூட்டத்துல வந்து நீங்க அதிகமா பார்க்கலாம். கிட்டத்தட்ட 90% வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். ஆக மற்றவங்க என்ன இருக்காங்கன்னா வந்து 23 வயசு தாண்டறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சினிமா முகத்திலிருந்து வெளியே வரப்ப விஜய் அவர்களுடைய அந்த பேஸ் வேல்யூவானது தெள்ள தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா மாறிவிடுகிறது. ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து திமுக வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திமுக வந்து தன்னோட சொந்த கூட்டணி வலுப்படுத்தி விட்டு விஜய் அவர்களை விட்டு விட்டார்கள். அடுத்து காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா தீவிர முயற்சி செய்தது. ஆனா கடைசி வந்து பாத்தீங்கன்னா திமுக கூடயே வந்து சோனியா காந்தி அவர்களுடைய கட்டளைப்படி திமுகவுடன் தான் நம்ம கூட்டணி போகின்றனால விஜய் அவர்களே அப்பயும் விட்டாங்க. ஆக கம்யூனிஸ்டுகள் இருந்து அனைத்து கட்சிகளுமே கூட்டணிக்கு வரோம் சொல்லி கடைசியில எந்த கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு போகாம நம்ம பொட்டில முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில போயிட்டு வந்து ஐக்கியமாயிட்டாங்க. ஆக விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்து விடப்பட்டார் என்பதுதான் உண்மை. இந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து இங்க இருக்கிற பவன் கல்யாண் மூலமாக தமிழக பாஜகவும் சரி டெல்லி பாஜகவும் சரி சேர்ந்து தீவிரமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாட்களாக முயற்சி எடுத்து வருகிறார்கள். இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல டெல்லியில இருப்பார் அவர். சோ அந்த அளவுக்கு வந்து மிக தீவிரமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தையானது வந்து போய்கொண்டுதான் இருக்கிறது. சரி, அப்படி விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போனார்னா எத்தனை தொகுதிங்க கொடுப்பாங்க? ஏங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி இருக்காங்க, அமமுக கூட்டணி இருக்காங்க, பாமக கூட்டணி இருக்காங்க, நிறைய பேர் கூட்டணி இருக்காங்களே. விஜய் அவர்கள் சேர்த்தா விஜய் அவர்கள் 10 சீட்டும் 15 சீட்டும் வாங்கிட்டு வந்து கூட்டணிக்கு போவாராங்க? முடியாது. 25 சீட்டு வந்து வாங்கிட்டு போய் கூட்டணிக்கு போவாராங்க? போக மாட்டாரு. அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு 50 தொகுதியாவது வந்து வாங்குவார் இல்லைங்க. 50 தொகுதி வாங்கினாருன்னா வந்து எப்படிங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியானது வந்து பலம் பெறும்? இந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா எப்படி மக்கள் மத்தியில வந்து பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி ஒண்ணு வரும். ஆக நம்ம இதை வந்து எப்படி பார்க்கலாம்னா இப்ப ஆல்ரெடி பிஜேபி 27 தொகுதிகள். அந்த 27 தொகுதியை வந்து குறைச்சு வர மாட்டாங்க, அதிகமாகவும் போக மாட்டாங்க. எப்படி காங்கிரஸ் வாங்கியிருக்கோ அதே தொகுதி தான் வந்து பிஜேபி வாங்க போகுது. ஸோ 27 தொகுதி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து அமமுக ஒரு 10 தொகுதி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாமக 15 தொகுதி.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து 50 தொகுதி வாங்கிட்டாங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை தொகுதி வரப்போகுது? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 102 தொகுதி வந்துருது. அப்புறம் இதர கட்சிகள்லாம் நிறைய சின்ன சின்ன பிராந்திய கட்சிகள்லாம் இருக்கு. அந்த கட்சிகளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 சீட்டு சேர்த்தாலும் 110 சீட்டு வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கே வந்து பாத்தீங்கன்னா போயிடும். என்னங்க இப்படி சொல்றீங்க? 110 தொகுதி வந்து கூட்டணிக்கே போயிருச்சுன்னா, அப்புறம் அதிமுக எத்தனை தொகுதி நிப்பாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து பார்த்தா ஒரு கேள்வி வரும். ஏன்னா, இதுதான் நிதர்சனமான உண்மை. என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் வந்தாருன்னா, அவருக்கு வந்து 50 தொகுதி குடுக்காம அவர் எப்படி வந்து உள்ள வருவாரு? ஏன்னா, தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மாவட்டத்திலயும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு கேண்டிடேட் வந்து அவர் போடணும்னு நினைப்பாப்ல. ஒவ்வொரு கேண்டிடேட்டும் போடுறப்பன்னு நினைக்கிறப்பயே, அதிலேயே ஓடி வந்துருச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 35, 40 தொகுதி வந்துரும். அது போக வந்து அவர் ஒரு தொகுதியில் நிப்பாப்ல. சென்னையில 2 தொகுதியில் நிப்பாங்க. இப்படி ஒவ்வொன்னா நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, அவரோட குடுக்க வேண்டிய தொகுதி வந்து 50 தொகுதி ஆயிப்போகுது. அப்ப அதிமுக எத்தனை தொகுதிகள் நிக்கும்? 124 தொகுதியில் நிக்கும். 124 தொகுதியில் நின்றுச்சுன்னா, எப்படி என்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக தலைமையில வந்து ஆட்சி அமைக்கும். அதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அவர்களுடைய பிளானும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பிளானும் அதுதான். இங்க தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி ஆட்சி தான் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கிற என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அனைத்து தலைவர்களுடைய மனசுல இருக்க விஷயமே இதுதான். அமித்ஷா அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயமும் இதுதான். இதுல வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, துணை முதல்வர் பதவியும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து யாரா இருக்கக்கூடியும் என்பதை அன்றைய காலகட்டத்துல வந்து அமர்ந்து பேசி அதன் பின்புதான் வந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த என்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றால். ஏன்னா விஜய் அவர்களுடைய செல்வாக்கு எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வாக்கு சதவீதமாவது வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார் என்பதுதான் அனைவரும் எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அப்படி 10% ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய 18%, அடுத்து பிஜேபியுடைய சதவீதங்கள் எல்லாத்தையும் சேர்த்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சற்றே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். அப்படி விஜய் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆனார். அப்ப முதலமைச்சர் யார் வருவார்ன்றது தான் வந்து இதைத்தான் பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் அவர்களும் சொன்னாப்புல. கூட்டணி ஆட்சி, கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி. எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அனைவருமே கூட்டணி ஆட்சியை பத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாம அமித்ஷா அவர்கள் வந்து எப்படி அமமுக, பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி வந்து விஜயும் உள்ள கொண்டு வர வைக்கிறதுக்கு அனைத்து வகையிலும் வந்து பார்த்தா முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட 90% வந்து பார்த்தா முடிவடைந்து விட்டது. விஜய் அவர்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் வந்து இது எப்படி நம்ம போலாமா அந்த கூட்டணி போலாமான்னு கேட்கிறப்ப 80% மாவட்ட செயலாளர்களும் நம்ம கூட்டணி வைக்க தான் வேணும். ஆனா திமுகவோட நம்ம போக முடியாது. ஏன்னா திமுக நம்ம கடுமையா எதிர்த்துட்டோம். அதனால வந்து ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணிக்கு வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கொடி காமித்து விட்டார்கள். மேலே டெல்லியும் பச்சை கொடி காமித்து விட்டது. ஆனால் தொகுதி மட்டும்தான். ஏங்க இத்தனை தொகுதி கேட்டா கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் ஒத்துக்குவாரா? என்டிஏ கூட்டணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே யார் வேணா தலைவர்னு சொல்லிக்கலாம். ஆனா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரோ அது மட்டுமே வந்து என்டிஏ கூட்டணியில் நடக்கும். அமமுக வந்து உள்ளே வந்ததும் என்டிஏல அவருடைய அமித்ஷா அவருடைய முயற்சி தான். பாமக உள்ளே வந்ததும் அமித்ஷா அவர்களின் முயற்சி தான். ஆக என்டிஏ கூட்டணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வேற யாரும் தலைவராக இருந்தாலும் பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் தான் வந்து முழுக்க முழுக்க அந்த கூட்டணியை உருவாக்கியவர். ஆக இந்த விஜய் அவர்கள் உள்ளே வரும் பொழுது நிச்சயமாக அவருக்கு உண்டான அந்த 50 தொகுதியும் அமித்ஷா அவர்கள் வந்து முடிவு செய்து இந்த கூட்டணி இணைத்துக் கொள்வார். விரைவில் நாளைக்கோ நாளை கழிச்சோ வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரத்திலே அறிவிப்பு வெளியாகலாம். நன்றி, வணக்கம்.